அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, தமிழக மக்களே, மகளிர் உரிமை தொகை 2025 இந்த காலகட்டத்தில நமக்கு பணம் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா இது கிடைக்குமா அப்படின்னாக்கா, தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு புதிய தகவல் வந்திருக்கிற அடிப்படையில, கிட்டத்தட்ட ஒரு 70,00,000 பேருக்கு வயித்துல புளிய கரைக்கக்கூடிய செய்திய தான் இந்த வீடியோவுல சொல்லப் போறேன். ஏன்னா எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பகல் கனவா போயிடுமோ, கானல் நீரா போயிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு உண்மைய போட்டு நான் உடைக்கப் போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அது உடைச்சதோட வெடியோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்டை என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. தேர்தல் வியூகத்தில் வெற்றிக்கனியாக மக்கள் போட்ட ஓட்டு நகைக்கடன் திட்டம், பயிர்க்கடன், கல்விக்கடன், சுய உதவிக்குழு கடன் இதெல்லாம் தள்ளுபடி போன்றதா முதலமைச்சர் சொன்னார். சார் அவங்க கையை வந்த உடனே மக்களுக்கு 2000 + 2000 4000 ரூபாய் கொடுத்ததை யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் அந்த நகைக்கடன் திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறை எழுத போகிறாங்க மக்கள் அப்படின்னு தான் நினச்சாங்க. அவங்களுக்கு தகுதி அடிப்படையில் இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை கடந்த வருஷம் 2023 செப்டம்பரில் கொடுத்தாங்க. சில பேருக்கு தகுதி இருக்குது, சில பேருக்கு தகுதி இல்லை. அவங்க தேர்தல் வியூகத்திலே கொடுத்துருக்கலாம். தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் நாங்கள் நகைக்கடன் கொடுப்போம், தகுதி இல்லாதவங்களும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க சொன்னீங்களா? நீங்கள் அப்படி சொல்லலை. தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம், தகுதி இல்லாதவங்களாம் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா? அனைவருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி கட்டில் அமைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கல. தமிழக மக்கள் கேட்குறத யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்த தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஜனவரி 15, 2025 மகளிருக்கு உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். எல்லாரும் கேட்டிங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க கேள்விக்குறியாக போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணேன். காரணம் எனக்கு 28/12/2024 இந்த செய்தி தான் வந்திருக்கு. புத்தாண்டு பிறக்க போது, எல்லாமே புத்தொழி விளங்க போகுது, அதாவது நமக்கு பொங்கல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற என் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரு சங்கடமான ஒரு டாட் வச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது தகுதியுள்ள மகளிருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கல்வி அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறார். ஸோ பொங்கல் 15 மகளிர் உரிமை தொகை ஸோ லேட் அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான இந்த பாம்பு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது புஷ்ஷுன்னு நீத்து போச்சு அப்படிங்கிறதா உண்மை. பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸுக்கெலாம் பரிசு கொடுக்க போகிறதா புதுசாக ஒரு அறிவிப்பை தினத்தந்தி தினமலரில் நான் பார்த்தேன். ஸோ இதில் என்ன புரியுதுங்கனாக்கா, அதாவது நிதித்துறை ஆதார அந்த அமைச்சகம் ஒரு குறிப்பை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பொங்கலுக்கு இந்துக்களுக்கு கொடுப்போம், பரிசு கொடுக்கலாம், ரம்ஜானுக்கு தனியாக கொடுக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம்னு சொன்னாக்கா, நிதி பட்ஜெட்டு, அதாவது நிதி இல்லை தமிழ்நாடு அரசில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எடப்பாடி திரு பழனிசாமியும் சரி, அண்ணாமலையும் சரி, நிறைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சரி, எல்லாருமே வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசை. ஸோ இப்போது ரம்ஜானுக்கு என்னங்க கொடுப்பாங்க? ஆடு வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டில் பக்கெட்டையும் இன்னும் சொல்ல போனாக்கா மைதா இல்லை அதுக்குள்ளே எக்கு இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, கேக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கக்கூடிய பொருள் எல்லாம் பிரச்சனைலாம் வரும். அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசு கடன் சுமையால் இப்போ இது காரணம் காட்டி மறுபடியும் தகுதியுள்ளவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2025 15ஆம் தேதி ஜனவரி மாதம் கொடுக்குறதா இருந்தால் இப்போவே விண்ணப்பம் வாங்க ஆரம்பிச்சிருக்கணுமே. விண்ணப்பம் யாருக்கிட்டையுமே வாங்கலை அப்படிங்கிற அடிப்படை எப்படி கிடைக்கும்? அதான் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்க. நவம்பர் மாதமே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதமே உங்களுக்கு விண்ணப்பம் வாங்குவாங்க. ஜனவரி 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு தொகை ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால நான் சொன்னேன், பொங்கல் பரிசு 2000 ரூபாயும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் சேர்த்து 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வெறும் 1000 ரூபாயும் கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஜீனி இது மட்டும்தாங்க கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா என்னுடைய சொந்த கருத்தோ என்னுடைய சொந்த ஆட்சியே நடக்கலை. இது திமுகவுடைய ஆட்சி நடக்குது. மக்களுக்கும் திமுகவுக்கு இடையில உள்ள செய்திகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனிவே எப்படி இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு
பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் அனைத்து பரிசு பலன்களையும் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போ வேட்டி புடவையே இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு இருக்காங்க. கடந்த வருஷம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வந்து வேட்டி புடவை கிடைக்கல. இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் இன்னைக்கு தேதி 28/12/2024 என் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமே மிஞ்சுது. கரெக்டாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஜனவரி 15 தேதிக்குள்ளே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கலன்னா அவங்க வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக மாறிடும். அப்படிங்கிறத நான் சொல்லலை, தமிழக மக்கள் சொல்கிறத தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. அடுத்த எபிசோடில் காரசாரமாக உங்களுக்காக. நன்றி.